நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஆக்சுவலி உங்க டீமுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறது யாருடைய டீம்னு சொல்ல தெரியல ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டீம்ல இருந்து வந்திருக்கீங்க ஸோ வசந்த் ஆஷிக் மிஸ்டர் சரவணன் அண்ட் கௌடமணி தினேஷ் 4 பேரும் சேர்ந்து ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போறீங்க அதாவது ஒரு போலீஸ்காரர்கிட்ட ஒரு 3 அக்யூஸ்டுங்க மாட்டிக்கிறாங்க 3 அக்யூஸ்டுங்கள 3 பேர் மாட்டிக்கிறாங்க அவங்க அந்த போலீஸ்கார் அவரோட ஸ்டைலில் கவுண்டமணி ஸ்டைலில் எப்படி வந்து விசாரிக்கிறார்ன்றது தான் கான்செப்ட் ஓகேவாம்மா யா ஓகே போயிடலாமா ஆல் தி பெஸ்ட் Listen, listen, listen. Just watch the way he's gonna swing. All right. ஏண்டா நாய்ங்களா ஆய் போகிறதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா இங்கே வந்து போயிட்டு இருக்கீங்க கெட் அப் நீ யார் நீ ஒரு மார்க்கமாகவே இருக்க என்ன பண்ண பாப் சிங்கர் சார் என்னது பாப் சிங்கர் பாப் சிங்கரா ஏண்டா பாப் சிங்கருக்கு பார்க்கில் என்னடா வேலை ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு பார்க்கில் பார்த்தாங்களாமா உன்னை அது ரிஹர்சல் சார் ரிஹர்சலா ரிஹர்சல்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் பப்ளிக்காக பண்ணுவோமே அதுக்கு பேர் ரிஹர்சல் புதருக்குள்ள போய் என்னடா ரிஹர்சல் பார்த்தீங்க நீங்களும் அந்த பொண்ணும் சரி ஆமா அந்த பொண்ணு எங்க அவ பிரெக்னென்ட்டா சார் என்னது பிரெக்னென்ட் ஆயிட்டாடா என்னடா டேய் பவுடர் வாங்க போயிட்டான்ற மாதிரி சொல்றேன் ஒரு நாள் தானே நான் கூட புதருக்குள்ள இருந்தேன் பிரெக்னென்ட் ஆயிட்டான்ற என்னடா பண்ண சார் நான் சொல்லவா சார் சொல்லு சார் ஃபர்ஸ்ட் 5 GB டேட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன எவ்வளோ நேரம் ஆகும் என்ன ஒரு மணி நேரம் கூட ஆகும்பா இப்போ 10 GB டேட்டா டவுன்லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகுது 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல கூட முடிஞ்சிடுது இப்படி காலம் போகிற வேகத்தில் நம்மளும் வேகமாக போயிட்டே இருக்கணும் சார் ஆடா பாவிங்களா எதுக்கு வேகமா போறதுன்னு விவஸ்தையே இல்லையாடா இதுக்கு இவன் வேக்கான வேற கொடுக்குறான் டேய் அப்படி நீ என்னடா பாட்டு பாடுற பாடி காட்டுறா பார்க்கலாம் ஓ மகசியா ஓ கையால ஓ கையால ஈயா மகசாயா ஓ மகசியா ஓ கையால ஈயா மகசாயோ யோ 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 சரி தமிழன் தானே இவன் ஆமா சார் அப்ப தமிழ்ல பாட்டு பாடாம எதுக்கு போஜ்பூரியில பாட்டு பாடுறான் சார் இது தமிழ் பாட்டு சார் தமிழ் பாட்டா டேய் ஏன் பம்பரை ஏஞ்சி வா போலீஸ் ஸ்டேஷன் கான்செப்ட்னு தெரியுதுல்ல என்னவோ அரசியல்வாதி ரேஞ்சுக்கு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு வந்துக்கிற டைமிங்கில் போய் மாற்றி வரக்கூடாது நீ சரி மாஸ்கை கழட்டு மூஞ்ச பார்க்கணும் சார் இதுதான் சார் ரியல் பேஸ் என்னது ரியல் பேஸா அட கர்மாந்திரம் பிடிச்சவனே மாஸ்க் போட்டு வந்துக்கலாம் நினைச்சேன் சரி நீ என்ன கேஸுன்னு நான் பிட்பாக்கெட் பீத்தாமரம் சார் ஓ பிட்பாக்கெட் பீத்தாமரத்தில் பெருமை வேற பெரிய மல்டி மில்லியனியர் பாரதேசி நாய சரி ஒரு நாளைக்கு எத்தனை பிட்பாக்கெட் அடிப்பேன் ஒரு 10-20 பர்ஸ் அடிப்பேன் சார் என்னது 10-20 பர்ஸ் அடிக்கிற நேரத்தில் வேற என்னென்ன பண்ணுவேன் நீ வேற நேரத்தில் பைக் திருடும் சார் பைக் எப்படி திருடுவேன் சொல்லு ஆக்சுவலா நான் ஒரு இடத்துல பைக் திருடுறதுக்கு போனேன் சரி வீட்டு ஓனர் ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணா பைக் சாவி எடுத்து வந்து குத்துட்டான் ஏன்டா நான் என்ன பெட்ரோல் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு இதுக்கு மேலே என்னால் ஓட்ட முடியாதுன்னு வண்டியை ஃப்ரீயாக கொடுக்குறான் இன்னொரு வீட்டில் போய் வண்டிக்கு சாவி போட்டுருந்தேன் அவனும் சாவி எடுத்து வந்து குத்துட்டான் ஏன்னு கேட்டா பேங்க் ஆஃபீஸர் மாதிரிக்கிறேன் நான் 10,000 ஜம்முன் தீன்னு சார் அதுனா தோல் மேல கையே தோல் மேல கையே நான் உன் ஃப்ரெண்டு நினைச்சேன் பாரதேசி நாய திருட்டு நாய மொள்ள மாதிரி நாய்க்கு என்ன லவ்ட்ட பாத்தீங்களா நீ என்னடான்னா அப்படியே ஊருக்கு வச்ச உத்தம மாதிரி நீ என்னென்ன திருட்டு தானே தின்னு முள்ளு மாட்ட லிஸ்ட் போட்டு சொல்ற உங்களை மாதிரி ஆளுங்களாம் என்ன மாதிரி நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவான் தெரியுமா முட்டிக்கு முட்டி கழட்டி ஜெட்டியோட உட்கார வச்சு லாடம் கட்டிடுவேன்டா லாடம் கட்டிடுவேன் 4 பேர் கொண்ட குழு சேர்ந்து ஸ்பாட்லேயே தான் சில கான்செப்ட்லாம் கொண்டு வந்தீங்க நல்ல டைலாக்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி மொத்தமே ஸ்பாட்டில் தான் போல இருக்கு பட் அது வந்து தினேஷ் எந்த டீமில் இருந்தாலும் அது வந்து பாசிபிள் ஆகிடுது அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் கூட சேர்ந்து 3 பேருமே நல்லா கோப்பப் பண்ணாங்க ஸோ நல்லா பண்ணுங்க எப்படி இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணீங்களா இல்லை எப்படி இருந்தது இல்லை நல்லா தான் இருந்தது ஏன்னா 4 பேராக இருக்கும்போது எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் காட்டுறதுங்கிறது பெரிய விஷயம் தான் அதோட ஸ்பாட்லேயே தான் யோசிச்சாங்கன்னு சொல்லும்போது அது உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் ஸோ அடுத்த முறை வரும் பொழுது 1 வாரம் டைம் இருக்கு இல்லையா ரிஹர்சல் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் டைலாக்லாம் 10 தடவை பேசி பார்த்துட்டு இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இங்கே வந்து ரிஹர்சல் பண்ணக்கூடாது ஆனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை எங்களுக்கு பிரச்சனையே இல்லை எல்லாமே வந்து ஆன் ஸ்பாட் தான் வெல்கம் பேக் அப்படியே தப்பிக்கிறீங்க ஸோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க ஆன் ஸ்பாட்டில் வந்து டெவலப் பண்ணி பண்ணுறதும் மிகப்பெரிய கலை தான் பட் இருந்தாலும் நமக்குன்னு டைம் ஒதுக்குறாங்கல்ல அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் வந்துருச்சு சூப்பர் 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 போயிட்டு